ரவை பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இப்போது 1 கப் ரவை எடுத்துக்க போகிறேன். இந்த ரவை கூட ஆப்ஷனலாக நான் 1 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துருக்கேன். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அந்த நெய் கூடவே இந்த ரவையும் கடலை மாவையும் இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக ரெடி ஆகிடும். இப்போ ஸ்வீட்டுக்காக நான் 1/2 கப் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண வெல்லம் இருந்தால் அதை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சுகர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அதுவும் ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு இலகி வர பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் இதை சேர்க்கலாம். இதில் வாசனைக்காக இடித்து வச்சிருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ரவை இந்த பாலில் தான் சேர்ந்து நல்லா குக்காகி வரப்போகுது. ஸோ ஃப்ளேமை லோலே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும், ரவை நல்லா வெந்து வந்துடும். அது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேனை விட்டு அதுவே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் நம்மளோட ரவை பர்ஃபியோட பக்குவம் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பர்ஃபியோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம பேனில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ க்ரீஸ் பண்ணி வச்ச பேனில் தான் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ரவை பர்ஃபியோட மிக்ஸை அதில் ஆட் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம விடலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபி ஷேப்பில் நம்மளோட ரவை பர்ஃபி கிடைக்கும். இப்போ இந்த பர்ஃபி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்து கொடுக்கலாம். நார்மலாக ரவையை வச்சு நம்ம யாரோ கெஸ்ட்டு வராங்கன்னு கேசரி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த ரவை பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.